இந்த வீடியோவில் இந்த கட்டுமான நலவாரிய அடையாள அட்டை வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுனே தெரில. இந்த கல்வி உதவித்தொகை, இந்த வீடு கட்டுறதுக்கான 4 லட்சம், மருத்துவ காப்பீடு தொகை, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் எப்படி வாங்குறது? ஆனால் கார்டு போட்டு ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். 18 வருஷம் ஆச்சு கார்டு போட்டோம். ஆனால் இதுவரையும் எந்த ஒரு பெனிஃபிட் வாங்கலை. எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது? நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நான் பிட்டாக போட்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். எனக்கு என்ன பிரச்சனைனா, இதில் நான் 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாது. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் முடியும் வீடியோ. அதனால் யூடியூப்பை நீங்கள் பார்க்கலாம் லிங்க் பண்ணி. அப்படி தான் நான் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் தான் என்னால் சொல்ல முடியுது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல நீங்கள் கட்டுமான கார்டு கட்டுமான நலவாரிய கார்டு வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த கார்டையும் நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கான ஆவணங்கள், எல்லா ஆவணமும், அதாவது உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு லாஸ்ட் என்ட்ரி போட்டுக்காங்க, உங்கள் ஃபோட்டோ, அதே மாதிரி என்ன பெனிஃபிட்ஸ் வாங்க போகிறீங்க. இப்போ கல்வி உதவித்தொகைக்குன்னா பசங்க படிக்கிறதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு ஒரு சான்று வாங்கிக்கணும். அவங்களுடைய ஆதார் ஒரிஜினல், இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் லேபர் ஆஃபீஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா யூனியன் ஆஃபீஸ் போகணும். லேபர் யூனியன்னு வச்சுருப்பாங்க. அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு போர்டு போட்டு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கட்டாயம் கார்டு போட்டிருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கார்டு போட்டவங்கள உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பெனிஃபிட்டுமே இலவசம். நீங்கள் திருப்பி கட்ட தேவையில்லை. நிறைய பேர் இது கடனா திருப்பி கட்டணுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த பணமுமே கட்டுறது கிடையாது. எல்லாமே ஃப்ரீ பணம். மேரேஜுக்கு அப்ளை பண்ணுன்னா மேரேஜ் மண்டப ரசீதி, கல்யாண பத்திரிக்கை, மாப்பிள்ளை இதோ பொண்ணுதோ அவங்க ஆதார், ரேஷன் கார்டு, மாப்பிள்ளை இதுவும் பொண்ணுதோ ஆதாரம், ரேஷன் கார்டும், நம்மளுடைய கட்டுமான கார்டு, கேண்டிடேட் இது கட்டுமான கார்டு, ஆதார், பேங்க் புக்கு, ஃபோட்டோ, தாலி கட்டின மாதிரி கல்யாண ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். வீடுக்கு அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பிளானு, அவங்களுடைய டாக்குமெண்ட்டு, பத்திரம், பட்டா, அதே மாதிரி கட்டுமான கார்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். டெத் பெனிஃபிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, இது எடுத்துகிட்டு போகணும். அது கூட உங்கள் ஆதார், இதே தான் சேம். எல்லாமே ஆதார், பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, இதெல்லாம் சேமு. மீதி இந்த அதுக்கான ஆதாரங்கள், இப்போ ஆக்சிடெண்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனில் தர சிஎஸ்ஆர் காப்பி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நீங்கள் என்னத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. அதை எடுத்துகிட்டு போய் இதை சேர்த்து நீங்கள் ஆனால் எல்லாம் எடுத்துன்னு போகும்போதும் ஆதார், பேங்க் புக், ரேஷன் கார்டு, உங்கள் கட்டுமான நலவாரிய அடையாள அட்டை, இது கட்டாயம் வேணும். இந்த கட்டுமான நலவாரிய அடையாள அட்டை இருந்தால் இது எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் இது லேர்ன் பண்ணிக்கின்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றத்தை பற்றி விரிவான வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும், உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாத உங்களை சார்ந்த 4 பேர் பயனடையட்டும். நல்ல விஷயத்த 4 பேர் பகிர்ந்துக்கலாம். அதில் தப்பு இல்லை. கெட்ட விஷயத்த யாரும் பகிர வேண்டாம். நல்ல விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் இது பொய்யான தகவல்னு சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் அறியாமையினால் சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம செய்கிற நல்ல விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் கண்டினியூவாக உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு என்ன வீடியோவோ அதுக்கு தகுந்த முடிஞ்ச அளவு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற மெசேஜ் 100 பேருக்கு ஒன்றா சொல்லிடுவேன் ஒரு வீடியோவில். அதுக்காக தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.